பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆன்லைனில் CAT எக்ஸாம், அதாவது கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எப்படி எழுதுறது, ஆன்லைனில் கொஷின் பேப்பர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சர் பேப்பரை எப்படி அப்லோட் பண்ணுறது, கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த என் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பாடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கருத்தியல் பாடங்கள் இருக்குது. கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் 1 அப்படின்னு வரும். கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1ன்னு வரும். இதே செகண்ட் செமஸ்டரில் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 2. அதே மாதிரி தான் எல்லா பாடங்களும். ஒவ்வொரு பாடத்துக்கும் என்று ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 40014. இப்போ ஒவ்வொரு பாடத்திற்கும் என்று ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்குது. இந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆன்சர் பேப்பரில் இந்த சப்ஜெக்ட் கோடை மென்ஷன் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக உங்களுக்கு கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1, கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 2, மாடல் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை, டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்டர்னல் டெஸ்ட் இருக்கும், CAT 1. அது 2 hours டியூரேஷன், 2 மணி நேரம் நீங்கள் எழுதணும், 50 மார்க்ஸ்க்கு. CAT 2 அதே மாதிரி தான். பட் 3rd யூனிட் 4th யூனிட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 2 hours டியூரேஷன், அதுக்கும் 50 மார்க்ஸ். மாடல் எக்ஸாம் எப்படின்னா, ஆல் த 5 யூனிட்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் மாடல் எக்ஸாம், அதாவது பிஃபோர் த போர்டு எக்ஸாம். அந்த மாடல் எக்ஸாம் 5 யூனிட்மே நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். அதுக்கு 3 hours டியூரேஷன், 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் உங்களுக்கு 2 இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஒரு மாடல் எக்ஸாம் இருக்கும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 hours, மாடல் எக்ஸாம் 3 hours. இப்போ நம்ம கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்ப்போம். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1. இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, CAT 1, CAT 2, அதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா, 6 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும் பார்ட் ஏல. ஸோ 6 into 1 6 மார்க்ஸ். பார்ட் பியில் 7 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, 14 மார்க். அதுக்கு ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. பார்ட் சியில் வந்து எய்தர் ஆர் ஆப்ஷனில் 2 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, 2 into 15 30 மார்க்ஸ். இந்த CAT டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லையும் சாய்ஸ் கிடையாது, வித்தவுட் சாய்ஸ். நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் பண்ணணும். டோட்டலாக 50 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் சியில் மட்டும் எய்தர் ஆர், ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். பார்ட் சிக்கு மட்டும் உங்களுக்கு அங்கே ஒரு சாய்ஸ் இருக்கும். மீதி பார்ட் ஏ, பார்ட் பியில் சாய்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். அடுத்தது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதுக்கான மாடல் எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்க்க போகிறோம். மாடல் எக்ஸாம் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதில் பார்ட் ஏல 5 கொஷின்ஸ் இருக்கும், சாய்ஸ் கிடையாது, 5 into 1 5 மார்க்ஸு. பார்ட் பியில் வந்து 15 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதிலிருந்து 10 தான் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், அப்போ டோட்டலாக 20 மார்க்ஸு. பார்ட் சியில் வந்து எய்தர் ஆர், நம்ம ஏற்கனவே CAT 1 and 2ல் பார்த்த மாதிரி தான் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருவாங்க. ARB நீங்கள் அட்டன் பண்ணணும். 5 into 15 75 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எப்போ இருக்கும் அப்படின்னா CAT 1, CAT 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா. அடுத்தது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு வந்து CAT 1, அதே மாதிரி CAT 2க்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் கொடுத்து அதில் 2 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ டோட்டலாக 10 மார்க்ஸ். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 3 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, 2 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும், டோட்டலாக 40 மார்க்ஸ். இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டும் சேர்த்து 50 மார்க்ஸ். இப்போ மாடல் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்ப்போம்.
மாடல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏல 5 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, 4 அட்டன் பண்ணணும். பார்ட் பிலையும் அப்படி தான் 5 கொஷின்ஸ் கொடுத்து 4 அட்டன் பண்ணணும். பார்ட் ஏல வந்து 20 மார்க்ஸு, பார்ட் பி 80 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ். இதுதான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1க்கான மாடல் எக்ஸாமுக்கான பேட்டர்ன், கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்க்கான பேட்டர்ன். கம்யூனிகேஷன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் CAT 1க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, CAT 2க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. CAT 1க்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க பார்ட் ஏல, அதுக்கு டோட்டலாக 44 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் பிக்கு வந்து 6, டோட்டலாக 50. இப்போ CAT 2 பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வித்தவுட் சாய்ஸ் 10 கொஷின்ஸ் இருக்கும், 10 × 5 50 மார்க்ஸ். இதுதான் டோட்டலாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் CAT 1க்கும் CAT 2க்குமான பேட்டர்ன். CAT 1லையும் CAT 2 ரெண்டுலேயுமே சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு. இப்போ கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1 மாடல் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்ப்போம். பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் 10 அட்டன் பண்ணணும். இது ஃபுல்லாக யூனிட் 1 and 2 கிராமர்லேருந்து வரும். பார்ட் பியில் 5 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, 4 அட்டன் பண்ணணும். இது யூனிட் 3 காம்போசிஷன்லேருந்து இருக்கும். பார்ட் சி அதே மாதிரி தான், யூனிட் 4 காம்போசிஷன்லேருந்து. பார்ட் டி இருக்குல்லையா, அது யூனிட் 5லேருந்து ப்ரோஸ் அண்ட் போயட்ரியிலேருந்து கேட்பாங்க, அதுக்கு 20 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல 40, பார்ட் பியில் 20, பார்ட் சி 20 மார்க்ஸ், பார்ட் டி 20 மார்க்ஸ். டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன், கொஷின் பேப்பர் பேட்டர்ன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்போ 3 சப்ஜெக்ட்டுக்கு காமனாக இருக்கும். இங்கிலீஷ், மேத்ஸ், அதாவது மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காமனாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் நல்லா தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு CATக்கான டைம் டேபிள், கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 டைம் டேபிள். இப்போ இது 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, 1/12/2020, அதாவது டியூஸ்டே 10:30 to 12:30 பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1 அப்படியே ஆர்டராக வருது. 5 டேஸ்க்கு 5 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், அடுத்தது மேத்ஸு, அடுத்து ஃபிசிக்ஸு, ஃப்ரைடே வந்து கெமிஸ்ட்ரி, சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1 இருக்குது. ஸோ டைமிங் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 10:30 to 12:30. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் இருக்கிற கூகுள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாருமே கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை இன்ஸ்டால் செஞ்சுருக்கணும். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் வழியாக தான் நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து ஆன்சர் பேப்பரை அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஒன்லி த்ரூ கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ அப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 தியரி எக்ஸாம், அதாவது கருத்தியல் தேர்வு அப்படின்னு சொல்லுவோம், 5 தியரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த 5 எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதுனால பெட்டர் தனித்தனி கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கோடு. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் 3 டிஜிட்டில் வந்து ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 218 அப்படின்றது இன்ஸ்டியூஷன் கோடு. 1000 அப்படின்றது பேசிக் இன்ஜினியரிங்கான கோர்ஸ் கோடு. நீ மெக்கானிக்கல் படிக்கலாம், சிவில் படிக்கலாம், ECE, கம்ப்யூட்டர், என்ன கோர்ஸ் படித்தாலும் உனக்கான ஃபஸ்ட் இயருக்கான கோர்ஸ் கோடு ஒன்று தான் 1000. இதே நீ செகண்ட் இயர் போனால் உனக்கு கோர்ஸ் கோடு மாறும். சிவில்னா 1010, மெக்கானிக்கல்னா 1020, எலக்ட்ரிக்கல்னா 1030, ECEனா 1040, கம்ப்யூட்டர்னா 1052. ஸோ உங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் கோர்ஸ் கோடு மாறும். ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கோர்ஸ் கோடு 1000 தான். இந்த அடுத்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டுக்கான கோடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா 411. அடுத்தது மேத்ஸ்க்கு வந்து 12, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 13 முடியும், கெமிஸ்ட்ரிக்கு 14, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1 15 முடியும். இப்போ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாமை எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறது, கொஷின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம பண்ணுறதுன்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ எக்ஸாம் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 10 மணிக்கு முன்னாடியே நீங்கள் ரெடியாக பேப்பரோட ஆன்சர் பேப்பர்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா 10:30க்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. 10:20க்கு தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே A4 சைஸ் பேப்பர் எடுத்து உங்களுக்கு தேவையான பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 10 பேஜஸ்னால் 10 பேப்பர் எடுத்துகிட்டு அதில் 2 சென்டிமீட்டர் இல்லைனா 20 மில்லிமீட்டர் அளவுக்கு 4 சைட்லேயும் நீங்கள் மார்ஜின் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த மார்ஜின் நம்ம யூஸ்வலாக ஒரு சைடு போடுவோம், பட் 4 சைடுமே நீங்கள் மார்ஜின் போட்டுக்கணும். அந்த மார்ஜின் போட்டுட்டு மார்ஜினுக்கு மேலே அந்த பேப்பரனுடைய டாப் போர்ஷனில் ஃபஸ்ட்டு நேம் எழுதணும், அடுத்தது ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்து சப்ஜெக்ட் கோட். உங்கள் காலேஜில் உங்களுக்கு டெம்பரரியாக ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு டோட்டில் இருந்து பெர்மனண்ட் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் டெம்பரரியாக உங்கள் காலேஜில் அசைன் பண்ணுற அந்த ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் போடணும். கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டு, பேஜ் நம்பர், உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்போ பண்ணணும்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ எவ்வளோ பேப்பர் தேவையோ அதை பொறுத்து நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மேலெல்லாம் நீங்கள் நீட்டாக எழுதணும். மார்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென்சிலில் தான் போடணும். அடுத்தது A4 ஷீட்டில் ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் எழுதணும், 2 சைடுமே நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டாக்குமெண்ட் ஸ்கேனர், DOC ஸ்கேனர், உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இதை அடித்தாலே வந்துடும். DOC ஸ்கேனர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இல்லை அப்படின்னா அடோப் ஸ்கேனர். இந்த 2 ஸ்கேனரில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. இப்போ டாக்குமெண்ட் ஸ்கேனரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணும் உங்களுடைய இதில் மொபைல் ஃபோனில், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். இது 2 இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு ஸ்கேனர் இருக்கணும். அது எய்தர் டாக் ஸ்கேனர், டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆர் அடோப் ஸ்கேனர், 2ல் ஏதாவது ஒரு ஸ்கேனர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனரை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் எழுதினது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட் ஸ்கேனரை வச்சு இது பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை கூகுள் டிரைவில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் சேவ் பண்ணணும். அந்த சேவ் பண்ணும்போது என்ன ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CA1 218001 40014. ஃபஸ்ட்டு CA1ன்றது கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1, 218001 அப்படின்றது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், டெம்பரரி ரெஜிஸ்டர் நம்பர். ஓகேவா? 40014 அப்படின்றது சப்ஜெக்டுக்கான கோடு. இந்த ஃபைல் சைஸ் 1 MBக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 10 MB வரைக்கும் பொதுவாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு அப்லோடிங் ஈஸியாக இருக்கும். ஈவன் டேட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபைல் சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 MB வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்தது நீங்கள் என்னென்ன பேப்பர்லாம் நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேப்பர் எல்லாத்தையும் பேஜ் நம்பர் வைஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கணும். அடுக்கி வச்சு அதை ஒரு நூலை வச்சு எப்படி நம்ம நார்மல் எக்ஸாமில் நம்ம கட்டுறோமோ அதே மாதிரி நீங்கள் அதை நீட்டாக ஆர்டராக கட்டிட்டு அதை A4 சைஸ் கவரில், A4 சைஸ் பேப்பர் போடுறதுக்காக கடைகளில் விற்கக்கூடிய அந்த கவர் எடுத்து அதில் என்ன பண்ணணும் நீங்கள் உள்ளே போட்டு அதை நல்லா ஒட்டி அந்த கவரில் உங்களுடைய காலேஜ் பிரின்சிபலோட அட்ரஸ் இருக்கணும். ஓகேவா? அந்த அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸை நீட்டாக எந்த அடித்தல் திருத்தம் இல்லாமல் எழுதி அதை கூரியர் மூலமாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ உங்களுடைய கல்லூரிக்கு தேர்வு எழுதின அன்னைக்கே நீங்கள் அனுப்பி வச்சிடணும். ஆன்சர் பேப்பரை அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 12:30க்கு எக்ஸாம் முடிஞ்சதுன்னா 1:30க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஆனால் பேப்பரை அனுப்புறதுக்கு அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இந்த பேப்பரை உங்களுடைய காலேஜ் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சிடணும். கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி ஆன்சர் பேப்பரை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற
அந்த கூகுள் கிளாஸ் ரூமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் எந்தெந்த கிளாஸ் ரூம்லாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெக்கானிக்கல் ரெகுலரில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெக்கானிக்கல் ரெகுலரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. நியூ மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது, நியூ அசைன்மெண்ட்டுன்னு இருக்குது. நியூ மெட்டீரியலில் கொஷின் பேப்பர் இருக்கும், நியூ அசைன்மெண்ட்டில் தான் நம்ம ஆன்சர் பேப்பர் அப்லோட் பண்ணணும். இப்போ நியூ மெட்டீரியலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுது. மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பனிங் இன் கூகுள் டிரைவ் அப்படின்னு வரும். இப்போ கூகுள் டிரைவில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே மேலே 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம கொஷின் பேப்பரை மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கூகுள் கிளாஸ் ரூமை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு, அந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். நீங்கள் ஆன்சர் பேப்பரை எழுதியாச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம என்னென்ன கொஷினுக்கான ஆன்சரோ எல்லாம் எழுதியாச்சு. டாக்குமெண்ட் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேமரா சிம்பிளை இப்போ கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் பேஜ் நான் எடுத்துக்கிறேன். நான் எழுதி வச்சுருக்கிறேன் அந்த ஃபஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1க்கான ஃபஸ்ட் பேஜ். அதில் கேமரா சிம்பிள் கிளிக் பண்ணியாச்சு. க்ராப் பண்ணிக்கிறோம், கரெக்டாக இருக்கான்னு க்ராப் பண்ணிக்கிறோம். க்ராப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த பேஜை நம்ம வைக்கிறோம், செகண்ட் பேஜை. இப்போ ஃபஸ்ட் பேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. செகண்ட் பேஜை வைக்கிறோம். இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதையும் கிளிக் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுக்குறோம். இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் பேஜ், கரெக்டாக தேர்ட் பேஜை வச்சு ஆர்டராக நம்ம ஒவ்வொரு பேஜாக ஸ்கேன் பண்ணிக்கிறோம். தேர்ட் பேஜ் கரெக்டாக இல்லைன்னா க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் பேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்ததுக்கு போயிடும். இப்போ ஃபோர்த்து பேஜ். இப்போ டோட்டலாக இங்கே நான் ஆன்சர்ஸ் வந்து 6 பேஜஸ் எழுதியிருக்கேன் நான். ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் அதே மாதிரி மேலே என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர்ஸ் கரெக்டாக எழுதிடணும். நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, கீழே வந்து டேட்டு, பேஜ் நம்பர், சிக்னேச்சர். இதை போட்டு இந்த 6 பேஜஸ்லையும் நீங்கள் நீட்டாக எழுதி மார்ஜின் போட்டு நீட்டாக எழுதி அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 5வது பக்கமும் ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது லாஸ்ட் பேஜ், 6th பேஜ், அதுவும் இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கும் 6 பேஜஸ். இப்போ நீங்கள் அதை அந்த டிக் மார்க் இருக்கு இல்லையா ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் இந்த கேமரா பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். அதில் கீழே ஓப்பன் பிடிஎஃப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பிடிஎஃப். இப்போ கேட்கும் கிரியேட் பிடிஎஃப் ஃபார் த என்டையர் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடணும். 2வது கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. 6 பேஜ் நம்ம ஸ்கேன் பண்ணோம் இல்லையா, அந்த 6 பேஜஸும் கரெக்டாக ஆர்டராக இருக்கான்றதை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் சைஸும் காமிக்குது, 2.48 MB காமிக்குது. 10 MBக்குள்ளே இருந்தால் ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து கூகுள் டிரைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் டிரைவை கிளிக் பண்ண உடனே அதில் சேவ் ஆக போகுது. சேவ் டு டிரைவ்னு இருக்கு இல்லையா, அதில் இப்போ சேவ் ஆகுது. நீங்கள் இங்கே தான் முக்கியமாக ஃபைல் நேம் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் 5 எக்ஸாம் எழுத போகிறீங்க, மாற்றி அப்லோட் பண்ணிடக்கூடாது. அப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அந்த ஃபைலை வந்து ரீநேம் பண்ணணும். எப்படி ரீநேம் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே CA1 கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1, 218 அப்படின்றது இன்ஸ்டியூஷன் கோடு, 001 இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் 218001ன்றது 6 டிஜிட் உள்ள ரெஜிஸ்டர் நம்பர். அடுத்தது இந்த நம்ம சப்ஜெக்டோட கோடு. இப்போ சேவ் ஆகிடுச்சு. இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம், ரீநேம் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. இந்த சேவ் பண்ண ஃபைல் கண்டிப்பாக நம்மளுடைய கூகுள் டிரைவில் தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்ம கொஷின் பேப்பரை ஸ்கேன் பண்ணதை எப்படி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுள் கிளாஸ் ரூமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் கிளாஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதில் 2 இருக்குது, நியூ மெட்டீரியல், நியூ அசைன்மெண்ட்டு. இப்போ நியூ அசைன்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ஆன்சர் பேப்பரை அப்லோட் பண்ணணும். அப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அட்டாச்மெண்ட்டில் ஒரு கூகுள் ஃபார்ம் வந்துடும். இப்போ கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு, அட்டாச்மெண்ட்டில் வந்திருக்கு. அதில் இமெயில் அட்ரஸை நீங்கள் முதல்ல கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். அதில் முக்கியமாக ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும்.
அதே மாதிரி @ இருக்கணும், gmail.com அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த கூகுள் ஃபார்மில் முதல்ல நம்முடைய இமெயில் அட்ரஸை கண்டிப்பாக டைப் பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் கோடை டைப் பண்ணணும். அதை ஏற்கனவே இருக்குது, அதை நம்ம டிக் பண்ணால் போதும். அடுத்தது ஃபுல் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை, நேமை கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம டைப் பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியலை கடைசியாக கொடுக்கணும். எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டாட்டோ இல்லை ஹைஃபன் அந்த மாதிரி எந்த சிம்பிள்ஸும் இங்கே கொடுக்கக்கூடாது. அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கக்கூடிய டெம்பரரி ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணுறீங்க. சப்ஜெக்ட் கோட் போட்டாச்சு. இப்போ ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மை டிரைவ் அதுக்கு போயிடணும். ஏன்னா டிரைவில் தான் சேவ் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறதுனால நான் சர்ச் பண்ண போகிறேன் எந்த ஃபைல்னு. எனக்கு தெரியும் CA1 218 001 400 அதுதான் நான் ரீநேம் பண்ணி வச்சுருக்க ஃபைல். அடித்த உடனே வந்துருச்சு. இப்போ ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆன உடனே கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கணும். இப்போ சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது அப்லோட் ஆகிடும். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா தான் உங்களுக்கு கேப்சா வராது. இல்லை அப்படின்னா கேப்சா வரும். அதில் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அது லேட் ஆகும், அப்லோடிங் லேட் ஆகும். இப்போ நம்ம எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் அப்படின்னு கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ சப்மிட் கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போ கூகுள் ஃபார்மில் ஆன்சர் அப்லோட் பண்ணி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் அண்ட் அசைன்மெண்ட் மார்க்ட் அஸ் டன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ணுறது, ஆன்சர் பேப்பரை அப்லோட் பண்ணுறது. ஓகேவா? இது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்சர் பேப்பரை அந்த A4 கவரில் வச்சு உங்களுடைய காலேஜ் அட்ரஸ்க்கு நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சிடணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு இந்த CAT எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.